இஸ்ரேலினுடைய தூதரகங்கள் தாக்கப்படும், அங்குள்ள நபர்கள் அழிக்கப்படுவார்கள், அதுதான் எங்களுடைய இலக்கு என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த டீகோ கார்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு 4000 கிலோமீட்டர் தூரத்துல ஈரான்ல இருந்து ஒரு தீவு நம்ம இந்தியாவுக்கு ஒரு தெற்க ஒரு 1000 கிலோமீட்டர் சற்றேறக்குறையில வந்து ஒரு தீவு, பிரிட்டனுடைய தீவு, அதுல அமெரிக்கா தளம் அமைச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து ஈரான் மீது குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை வந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டீகோ கார்ஷியா இந்து மகாசமுத்திரத்தில் உள்ள அந்த தீவுக்கு ஈரானியர்கள் குண்டு வீசி, ஆஹா, ஈரானிடம் 4000 கிலோமீட்டர் வீசக்கூடிய ஏவுகணைகள் அவர்கள் நம்மிடம் இதுவரை சொல்லவில்லை, மறைத்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் பரவி வந்தன. சீன அரசு ஈரானுக்கு சூரிய ஒளி மின்சார நிலையங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முடிவு செய்துள்ளோம் என்று சீன அரசு கூறியிருப்பது வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று நேற்றும் இன்றும் நடந்த இந்த யுத்தம் பற்றி முக்கியமான நிகழ்வுகளை உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அது பற்றி அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 24வது நாள். இந்த நாட்களில் வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதில் என்னன்னு சொன்னால், முதல்ல ஹைஃபாங்கிற துறைமுகம், அந்த ஹைஃபா துறைமுகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று அங்கே இருக்குது. பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைன்னு சொல்லலாம். அந்த ஆலையில் ராக்கெட்டு குண்டு வீசி அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அது எப்படிப்பட்ட ஆலைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இஸ்ரேலில் உள்ள 80% எண்ணெய் வந்து அங்கே தான் சுத்திகரிக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கணும். அப்போ இந்த ஆலையில் அதாவது அந்த கொழுந்து விட்டு எரியிற அந்த அடித்த அடியில் வந்து தீ பிடிக்கிறது, தீயினுடைய உயரம் பிழம்பு வந்து 800 அடி உயரம் வரைக்கும் வந்து நீங்கள் போயிருக்கு. 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த தீயை பார்க்க முடியுதுன்னு சொன்னால், அதனுடைய உஷ்ணம், அந்த தகிப்பு எவ்வளவு ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. அப்போது அந்த தீயணைப்பு ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து 1/2 கிலோமீட்டருக்கு வரை உள்ளுக்கு போக முடியலையா, அவ்வளவு வெக்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் குண்டு வீசி தாக்கி இருக்கிறது. அதில் அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுத்திகரிப்பு ஆலையுடைய கெப்பாசிட்டி அதாவது 1,97,000 பேரல் ஒரு நாளைக்கு வந்து அது ப்ராசஸ் பண்ணக்கூடியது, சுத்திகரிப்பு பண்ணக்கூடியதுங்கிற விஷயத்தை அந்த தீயினுடைய உஷ்ணத்தினாலேயும் அந்த தீயினுடைய வெடிப்பினாலேயும் உடனடியாக மக்கள் 47,000 பேர் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. 47,000 பேர் விடியற்காலம் 3 மணிக்கு அங்கே வந்து அந்த ஏவுகணையை ஈரான் வீசி இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பகுதி முழுக்க, அந்த கிலோமீட்டர் கணக்கில் அந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரியன் காலையில் உதயமாயிட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான வெளிச்சமும் கரும் புகையும் அங்கே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். அப்போது இதில் 67 ஆண்டுகளாக இந்த இஸ்ரேலில் உள்ள இந்த ஆலை என்பது சுதந்திரமாக இயங்கி வந்திருக்கிறது. அவர்களுடைய எண்ணெய் அந்த இறையாண்மையை இது வந்து அவர்களுக்கு ஒரு கொடுத்து கொண்டிருக்கிறது. சோவர்னிட்டி ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் மேலும் பல இராணுவ நிலைகள், அந்த பகுதியில் உள்ள இராணுவ நிலைகள் மீது ஹைஃபா, அது ஒரு துறைமுகம், அங்கே வந்து குண்டு வீசி தாக்கப்பட்டிருக்குங்கிற ஏவுகணைகள் தாக்கப்பட்டிருக்குங்கிற விஷயமும் கிடையாது. இதை தாக்கின அந்த ஏவுகணையோடைய பெயர் வந்து கைபர் ஷேகார் என்கின்ற அந்த ஏவுகணையை வச்சு தான் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போது இதில் இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பெரிய அந்த தாக்கி இருக்கிறாங்களே, அந்த தாக்கின விஷயம் வந்து கரெக்டாக அந்த இராணுவ இடத்துல மட்டும்தான் வந்து அந்த அந்த அதனுடைய தொழிற்சாலை பக்கத்தில் உள்ள இராணுவ தொழிற்சாலைகள், அந்த ஆயில் ரிஃபைனரி, இதில் மட்டும்தான் பட்டிருக்க ஒழிய
பக்கத்துல மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல எதுலேயுமே படலை. ரொம்பவும் மக்கள் மீது விழாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பார்த்து பார்த்து ஏவுகணைகளை வீசுகிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க ஏவுகணைகளை வீசுறாங்கன்னு ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க. 3 மீட்டர் துல்லியமாக, அதாவது 3 மீட்டருக்கு இந்த பக்கம் விழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பக்கம்தான் விழக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு துல்லியமாக இந்த ஏவுகணைகளை வீசி இருக்கிறார்கள் என்பது ஒரு மிக மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, அதாவது இந்த ஈரான் யுத்தத்துல இஸ்ரேல் மீது ஒரு மோசமான நடவடிக்கைகளை, ஜினோசைடை இந்த இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது, பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இஸ்ரேலுடைய அந்த தலைவர் பிரதம மந்திரி நெதன்யாகுவுக்கு பிடிவாரண்டு சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து பிடிவாரண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பிடிவாரண்டு அனுப்பின அந்த நீதிபதி பேரு நிக்கோலஸ் கௌயா அப்படிங்கிற ஒரு நீதிபதி தான். அவர் தான் பிடிவாரண்டு அனுப்பியிருக்காரு. அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதை அனுப்புறது, இந்த பிடிவாரண்டை அனுப்புறதற்கு பின்னால் அவருடைய கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் எதையும் வந்து எல்லாத்தையுமே அமெரிக்கா பிளாக் பண்ணிட்டு, அமெரிக்க அரசாங்கம் பிளாக் பண்ணிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நியாயமான நடவடிக்கை சர்வதேச நீதிமன்றம் கூட எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்று அமெரிக்கா எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதாவது கயவர்கள், இழிந்தவர்கள், அவர்களுக்கு பொறுப்புகள் வந்துவிட்டால் எந்த அளவிற்கு அவர்கள் கீழிறங்கி போவார்கள் என்பதற்கு உலகம் தழுவிய அளவிலே இது ஒரு மிக ஒரு உன்னதமான உதாரணம். அப்போ அவருடைய சக கொலீக், அதாவது இன்னொரு ஜட்ஜி சொல்றாராம், ட்ரம்ப் பதவியில இருந்து போகிற வரைக்கும் கருப்பு பட்டியலில் உங்க பேரை வச்சிருக்கிறாங்க, அதனால அது உங்க பேர் திருப்பி வராது அப்படிங்கிற செய்தியை அவருடைய சக ஜட்ஜி சொல்லியிருக்காரு. அவருடைய பெயர் மீண்டும் சொல்லுகிறேன், நிக்கோலஸ் கவ்யூ அப்படிங்கிற அந்த நீதிபதி. இது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அணுசக்தி உலை இருக்கக்கூடிய அந்த டிமனோங்கிற பகுதியில் வந்து அந்த ஏவுகணையை வீசியிருக்கிறாங்க. அது ஏவுகணையை வீசினதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறத விட கூடுதலாக அப்படி ஒரு இடத்துல அந்த அணு உலை இருக்குங்கிறது உலகத்திற்கு தெரியாமல் வைத்திருந்தார்கள் இஸ்ரேலர்கள். அப்போ ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அது வந்து ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து பொதுமக்கள் யாரும் அங்கே வந்து அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனாலும் கூட அங்கே நம்முடைய ஹூதி உளவாளிகள் மற்றும் ஈரானுடைய உளவாளிகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தினதற்கு பின்னால அங்கு அவர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்கி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஈரானுடைய மனிதாபிமானத்தை நாம் மெச்ச வேண்டும் தோழர்களே. இங்கேயும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பகுதி, அந்த அணு உலை இருக்கிற பகுதியில் அவர்கள் ஏவுகணைகளை வீசவில்லை. அதற்கு மாறாக அதனுடைய பக்கத்தில் உள்ள அந்த சரௌண்டிங்ஸில் அந்த வந்து வீசியிருக்கிறாங்க. அதனுடைய உப தொழிற்சாலைகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குமே, அந்த இராணுவ இலக்குகள் மீது அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. இதில் 50 பேர் படுகாயமடைந்திருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை அல் அசீரா அப்படிங்கிற அந்த உங்களுக்கு நம்ம செய்தி ஸ்தாபனம் ஒரு தொலைக்காட்சியையும் சொல்லி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் வேறு சில முக்கியமான தகவல்களும் வந்திருக்கு. ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு முக்கியமான செய்தி. அமெரிக்காவிடம் இல்லாத கடும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கின்றன. அவர்கள் இன்னும் அதை பிரயோகிக்கவில்லை. அதுதான் முக்கியம். இன்னும் அதை பயன்படுத்தவில்லை. இஸ்ரேலை மட்டுமல்ல, வளைகுடாவில் உள்ள அனைத்து நாடுகளையும் அழிக்கக்கூடிய வகையில் அவர்களிடம் ஆயுதங்கள், அவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த போரை உடனடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும்
முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுடைய மின்சார நிலையங்களை நான் தாக்கிடுவேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்கிறாரு? 48 மணி நேரம் கொடுக்குறேன் ஈரானுக்கு. அந்த 48 மணி நேரத்தில் அந்த ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியை கப்பல்கள் போக்குவரத்திற்கு திறந்து விடாவிட்டால் நான் ஈரானில் உள்ள அனைத்து மின்சார நிலையங்களையும் தாக்கி விடுவேன். இன்றைய நிலையில் விட நாங்கள் தாக்குவதை விட 20 மடங்கு தாக்குதலை கூடுதலாக ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு செய்தியை, ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் சீனா அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய மின்சார நிலையங்கள் தாக்கப்பட்டால், ஒருவேளை இன்கேஸ் தாக்கப்பட்டால், சீன அரசு ஈரானுக்கு மொபைலாக போகக்கூடிய மொபிலிட்டி, அதாவது நகர்ந்து செல்லக்கூடிய ட்ரக்குகளை வைத்து நகர்ந்து செல்லக்கூடிய சூரிய ஒளி மின்சார நிலையங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முடிவு செய்துள்ளோம் என்று சீன அரசு கூறியிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கத்தில் ஈரான் பார்த்து முடிந்தவரை ஆட்கள் மீது குண்டுகள் படாமல் தாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் லெபனான் மீது இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் அந்த லெபனானில் உள்ள பாலங்களை எல்லாம் அடித்து தகர்த்து வழிகளை எல்லாம் நொறுக்கி லெபனானில் 10 லட்சம் மக்களை அங்கு இடம்பெயர வச்சு அங்கே யாரும் இல்லாத நிலையை இன்று இஸ்ரேல்கள் அந்த யூதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2வது ஒரு காஜாவாக, அதாவது காசா போன்ற ஒரு இடமாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்புறம் மேற்கு காசாவில், வெஸ்ட் காசா, அந்த பாலஸ்தீனுடைய அந்த ஆட்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்க வெஸ்ட் காசாவில், அதில் உள்ள யூத குடியிருப்பாளர்கள், அதாவது அவர்களெல்லாம் வெளியேற்றிட்டு யூதர்களை பூரா ஜூஸை பூரா அங்கே செட்டில்மெண்ட் பண்ண வைக்கிறது. யாருடைய இடத்துல? இவங்க பாலஸ்தீன்ஸ் இருந்த இடத்துல. அப்படி செட்டிலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க குடியிருப்பாளர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பாலஸ்தீன்ஸ் எல்லாம் அவங்க தள்ளி போய் அவங்க இருக்கிற தேடி அவங்க இருக்கக்கூடிய வீடுகளை தீ வைத்து அந்த மக்களை கொல்லக்கூடிய ஒரு வேலையில இந்த செட்டில் ஆகி இருக்கக்கூடிய யூதர்கள் உயிரோடு எரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த யுத்தம் என்பது மனிதர்களுக்கு எதிரானது. மனிதன் நேயத்தை விரும்புகிறவர்கள், மனிதனுக்காக மனிதத்தை விரும்புகிறவர்கள் யாரும் யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள் என்று நாம் சொல்லுகின்ற சிறந்தவர்கள் ஏகாதிபத்திய நாட்டைச் சேர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அங்குள்ள தொழிலாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் இரங்கல் படுகிறோம் என்கின்ற ஒரு கொள்கையுடையவர்கள் நாம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த யூதர்களில் பெரும்பாலோர் நெதன்யாகுவினுடைய மறு வடிவமாகவே இருக்கிறார்கள். பார்க்கின்ற பாலஸ்தீனியர்கள் எல்லாம் கொல்லக்கூடிய வகையிலே இவர்களுடைய மூளை செலவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிக மிக வருத்தமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த டீகோ கார்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு 4000 கிலோமீட்டர் தூரத்துல ஈரான்ல இருந்து ஒரு தீவு நம்ம இந்தியாவுக்கு ஒரு தெற்க ஒரு 1000 கிலோமீட்டர் சற்றேறக்குறையில ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டனுடைய தீவு. அதுல அமெரிக்கா தளம் அமைச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து ஈரான் மீது குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த டீகோ கார்ஷியா இந்து மகாசமுத்திரத்தில் உள்ள அந்த தீவுக்கு ஈரானியர்கள் குண்டு வீசி அந்த குண்டு அங்க இலக்கை அடையவில்லை. அதற்கு முன்னாலே எதிரி ஏவுகணைகளை வைத்து அதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். ஆஹா, ஈரானிடம் 4000 கிலோமீட்டர் வீசக்கூடிய ஏவுகணைகள் அவர்கள் நம்மிடம் இதுவரை சொல்லவில்லை, மறைத்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் பரவி வந்தன. இப்பொழுது இன்னொரு செய்தி, நம்பகமான செய்தி வந்திருக்கிறது நண்பர்களே.
இந்து மகா சமுத்திரத்தில் இருந்து இஸ்ரேலுடைய சப்மெரின், அதாவது இந்திய பெருங்கடல இருந்துகிட்டு இஸ்ரேலுடைய சப்மெரின் இருக்க, இஸ்ரேலுடைய நீர்மூழ்கி கப்பல், அந்த கப்பல்ல இருந்துட்டு இஸ்ரேலியர்கள் தான் அந்த டீகோ கார்சியா மீது ஏவுகணைகளை வீசி தாக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு பல்வேறு விதமான சமூக ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு குயுக்தமான மட்டமான ஒரு ஒரு புத்தி அவர்களுக்கு இருக்கு பாருங்க. அதாவது இப்படி தாக்குனா பிரிட்டன்காரங்களையும் போர்ல இழுத்து விட்டு இந்த ஈரானுக்கு எதிராக நாம் அவர்களையும் நாம் போர்ல இழுப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர்கள் இன்று அந்த யுத்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்தில் இப்பொழுது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் உங்களுடைய இஸ்ரேலை பார்த்து சொல்லுது, உங்களுடைய தாக்குதல் அதிகமாக எரிபொருள் இடத்துலையும் மற்றும் இந்த என்ன சொல்றது எரிபொருள் இடத்துல, பெட்ரோலியம் இருக்க இடத்துல அல்லது அணுசக்தி இருக்க இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவீர்கள் என்று சொன்னால், இன்னும் மனிதாபிமாற்ற முறையிலே நாங்கள் அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறோம். உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்ரேலினுடைய தூதரகங்கள் தாக்கப்படும், அங்குள்ள நபர்கள் அழிக்கப்படுவார்கள், அதுதான் எங்களுடைய இலக்கு என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு நாங்கள் யோசிக்கிறோம், அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். உதாரணமா இந்தியாவோ அல்லது இலங்கையோ, இங்க உள்ள இலங்கை இஸ்ரேல் தூதரகம் இருந்ததுன்னு சொன்னா இதை தாக்கினா இந்திய அரசாங்கத்தையோ இலங்கையையோ அவமதிப்பதாகின்ற செயலாகிவிடும். எனவே ஈரான் சொல்கிறது, அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் இதுவரை தாக்கவில்லை. இனிமேலும் உங்களுடைய மட்டமான மிக மோசமான கொடூர தாக்குதல்கள் இருக்குமானால், இஸ்ரேலை பார்த்து கூறுகிறது, நாங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்ரேலினுடைய தூதரகங்களை தாக்கி அவர்களை கொல்லுவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் ஈரான் கொடுத்திருக்கிறது என்ற செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இந்த ஜனநாயகம்னு அது ஒரு உலக அளவில் அமெரிக்காவில் முன்னெடுக்கப்படுகிற, மேற்கத்திய நாடுகளால் முன்னெடுக்கப்படுகிற ஒரு கோஷம் ஜனநாயகம். ஈரானில் ஜனநாயகம் இல்லை, ஈரானுடைய பெண்களுக்கு விடுதலை இல்லை, அவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷமாக நீ அவனுடைய நாட்டு வாணிகத்தை முடக்கி, அவனுடைய நாடு எங்கேயும் போக விடாமல் நீ ஆக்கி, வியாபாரம் பண்ண விடாமல் ஆக்கி, அந்த நாட்டில் எல்லா விதமான ஒரு தொழிற்சாலைகளையும் முடக்கிவிட்டு, வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தி விட்டு, அங்கு விலைவாசி உயர்வை ஏற்படுத்தி விட்டு, அப்புறம் இந்த மக்கள் போராடாம என்ன செய்வான்? அந்த போராடுறவங்க எரிச்சல்லையும் கோபத்திலையும் பட்டினியா இருக்கிறவன் அடுத்த கட்டத்தை போகும்போது அவன் தீ வைப்பான், கொள்ளையடிப்பான், டேமேஜ் பண்ணுவான், சேதத்தை வன்முறையில் ஈடுபடும் பொழுது அரசாங்கம் என்பது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு அல்லது தடியடி செய்யத்தான் செய்யும். எனவே அமெரிக்கர்களும் மேற்கத்திய நாடுகளும் ஜனநாயகம் இல்லை, சாதாரண ஜனநாயகம் கோருகின்ற மக்களை அவர்கள் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த ஜனநாயகவாதிகள் தான் 168 பெண் பிள்ளைகள் மீது முதல் தாக்குதல்ங்க. பதட்டத்துல கூட செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானில் ஒரு பள்ளியின் மீது 168 குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். இந்த ஜனநாயகத்தை விரும்புகின்ற இந்த மேற்கத்திய ஜனநாயகவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகள், ஜியோனிஸ்டுகள். அடுத்ததாக ஒரு செய்தி, அடுத்த 40 நிமிஷத்திலேயே மீண்டும் அந்த பெண் பிள்ளைகள் மீது குண்டுகள் போட்டு, மீதமுள்ள பெண்கள் பிள்ளைகள் மீது குண்டுகள் போட்டு 175 மாற்றி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல பாலியல் வல்லுறவு, அங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த இஸ்ரேலர்கள் அங்க ஈரான்ல உள்ள பெண் பிள்ளைகளையும் பாலஸ்தீனியர்களையும் பாலியல் வல்லுறவு செய்யக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் ஜனநாயகத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பானிஷுடைய எம்பி, ஸ்பானிஷ் நாடாளுமன்ற உறுப்பினரான லோன் பெலாரா என்கின்ற
ஒரு அம்மையார் ஆணித்தரமாக இந்த ஜனநாயக விரும்பிகளை பற்றி பேசியிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தோல் உரித்து காண்பித்திருக்கிறார் அமெரிக்கர்களையும் இஸ்ரேலியர்களையும் மேற்கத்திய ஜனநாயகவாதிகளையும் என்பது ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதுபோல ஐநா சபையில போய் இஸ்ரேல் நெத்தன்யாகு ஐயையோ கிளஸ்டர் உண்டு, கிளஸ்டர் ஏவுகணைகளை வீசி கொல்றாங்க எங்களை, இது ஐநாவுடைய அந்த விதிமீறல்களுக்கு தாண்டினது, ஐநாவுடைய உரிமை அந்த சட்டங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அவங்க பிராது கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தமா பேசியிருக்கும் பொழுது இது காரி துப்பி இருக்கிறாங்க. யார் மேல? இஸ்ரேலுடைய அந்த தூதர் மேல. ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, மற்ற ஸ்பெயின், மற்ற நாடுகள் எல்லாம் இவ்வளவு நாள் பாலஸ்தீன மக்களை கொல்லாதே என்று எத்தனை லட்சம் பேர்களை நீங்கள் கொன்று குவித்தீர்களே, அந்த பிள்ளைகள் எல்லாம் பசியால் பட்டினியால் உதவிகள் கூட, ஹியூமனிடேரியன் எய்டு, மனிதாபிமான உதவி கூட செய்ய அனுமதிக்கவில்லையே என்று சொல்லி, அப்படிப்பட்ட நீங்கள் இன்று என்ன சொல்றது, அந்த ஐநாவில் முறையிடுவது, அதாவது ஒரு அர்த்தமற்ற பேச்சு, உங்களுடைய இரட்டத்தன்மையை குறிக்கிறது. ஏற்கனவே ஐநா தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் காலுக்குள் போட்டு மிதித்திருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு இந்த நாடுகள் எல்லாம் இன்று ஒரு அம்பலப்படுத்தி இருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படியாக இன்றைய தினம் சில முக்கியமான செய்திகள் நடந்திருக்கின்றன. அடுத்த காணொளியில் பிற செய்திகள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.